டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, காய்கறி பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய இந்திய உணவே பாத்தீங்கன்னாக்கா அதிகமா காய்கறி எடுத்துக்கிறது தான். ஆனா அந்த காய்கறியே நம்ம சரியான முறையில எடுத்துக்கிறோமா, அது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும், அதுல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன அப்படின்றதுதான். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். காய்கறியில நம்ம எப்படி சமைக்கணும், பச்சையா சாப்பிடுறது நல்லதா, சமைச்சு சாப்பிடுறது நல்லதா, இல்ல எதுல நமக்கு நியூட்ரிஷன் அதிகமா லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு 5 முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காய்கறிகளை நம்ம எப்பவுமே எதுல எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்றது. நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வருவோங்க. வாங்கிட்டு வந்த உடனே ஒண்ணு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைப்போம், இல்ல சில நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அதை அப்படியே நம்ம வெளியிலேயே காய வச்சிருப்போம். இந்த எக்ஸ்போஷர்ல அதோடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதுல இருக்கக்கூடிய சத்து லாஸ் ஆகும். இந்த 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஹீட்டு, இன்னொன்னு காற்று, இன்னொன்னு ஆக்சிஜன். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு உருளைக்கிழங்க நீங்க கட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அது பிரவுன் கலர்ல மாறிடும். அதே மாதிரிதான் ஆப்பிளும். இந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரவுன் என்சைமேட்டிக் பிரவுனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற என்சைம்ஸ் அந்த காற்றோட ரியாக்ட் ஆகி அது கலர் மாறதுக்கு காரணமாவே இருக்கு. இந்த மாதிரி நம்ம அதிக வெப்பத்தன்மையில இருக்கக்கூடிய இடங்கள்ல காய்கறிகளை வைக்கிறதோ, இல்ல காற்று அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைக்கும் போது அந்த காயில இருக்கக்கூடிய நீர் சத்து குறையிறது மட்டும் இல்லைங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனும் சேர்த்துதான் லாஸ் ஆகுது. சோ அப்போ இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு காயை நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் அது கண்டிப்பா கெட்டு போகும். நீங்க நிறைய நேரம் யோசிக்கலாம், நான் ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சேன் ஆனா அது கலரே மாறிடுச்சு, அது அப்படியே பழுத்துருச்சு, அது அப்படியே வெம்பிடுச்சு அப்படின்னு. எந்த ஒரு உயிரும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் உண்டு. அது அந்த கரெக்டான டெம்பரேச்சர்ல நம்ம வைக்கும் போதுதான் சரியா இருக்கும். சில விஷயங்கள், சில காய்கறிகளை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கவே கூடாது. குறிப்பா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்க நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, இஞ்சிய ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, பூண்டை ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, வெங்காயத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது. இது எல்லாமே அந்த மாய்ஸ்டோட அது ரியாக்ட் ஆகும் போது உங்களுக்கு அதுல இருந்து அந்த பிளான்ட்ஸை growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதோட எக்ஸ்போஷர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி அந்த காயை அவங்கெல்லாம் தோட்டத்துல இருந்து பறிச்சு அது மார்க்கெட் அது நம்ம சந்தையில இருந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ டியூரேஷனே அது வெயில்லயோ காற்றுலயோ தான் இருந்துச்சு. சோ அதை கரெக்டா நம்ம பதப்படுத்துறது ரொம்பவே முக்கியம். அதுலயும் பிளாஸ்டிக் டப்பாலுங்களையோ இல்ல கவர்லயோ அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதோ தவறு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம காய்கறிய கட் பண்ண உடனே சமைச்சிடணும். இல்ல கட் பண்ண உடனே அது ராவா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருந்துச்சுன்னா அந்த காயை நம்ம அப்பவே சாப்பிடணும். அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதோடைய நியூட்ரிஷன் லாஸ் ஆகுங்க. அடுத்தபடியான முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காயை நம்ம வாஷ் பண்றதுல இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த வாஷ் பண்ற இதுல ஒரு சில காய் நம்ம வாஷ் பண்ணும் போது அதோடைய நியூட்ரிஷன் லாஸ் ஆகும். அதுலயும் எந்த காயையுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணவே கூடாதுங்க. அதுல இருக்கக்கூடிய சத்து நமக்கு கண்டிப்பா குறையும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில காயெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா வாழைக்காய், அப்புறம் வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா கட் பண்ணி தண்ணியில போடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா நீட்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை அலசுவாங்க. அதுல நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஓபிலேயே சொல்லுவாங்க, மேடம் நான் அதிகமா வயிறு வலி, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, நான் அவ்வளவு சுத்தம் மேடம் காய் சமைக்கிறது இல்லை அப்படின்னாங்க. என்ன மேடம் அப்படி சுத்தமா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. எனக்கு நிஜமாலே சொல்றேன், சிரிக்கிறதா இல்ல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. காயை ஏன் மேடம் டிட்டர்ஜென்ட் போடுறீங்கன்னா, மேடம் நான் அவ்வளோ கிளீனா வச்சிருக்கணும்னு நான் நினைப்பேன், அதனால காயை நான் டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணுவேன், சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்ல நம்ம இத மாதிரி ரின்ஸ் பண்ணும் போது அந்த காயில அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகி அது கண்டிப்பா நமக்கு
கெடுதலை தான் உண்டாக்கும். அந்த சாதாரண ரன்னிங் வாட்டர்லயே நம்ம அதை சுத்தமா கழுவிட்டு அந்த தோலை சீவி நம்ம கட் பண்ணாலே போதுமுங்க. இத நம்ம தண்ணியில திருப்பி கட் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்றது கண்டிப்பா தவறான விஷயம். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா காயோடைய தோலை வந்து சீவறது. நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அவசர அவசரமா நம்ம சமைக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல்ல நிறைய அந்த பல்போட சேர்த்தே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனா அதுல எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு காயிலுமே அந்த நியூட்ரிஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்கின்ல தான் நிறையவே இருக்கும். அப்போ நம்ம அதை பீல் பண்றோன்ற பேர்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஒரு ஒரு ஹார்ட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்றோம்ல, அது கண்டிப்பா லாஸ் ஆயிடுங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உருளைக்கிழங்கு, இது ரேடிஷ், முள்ளங்கி, அதுலயும் சிகப்பு முள்ளங்கி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம செய்யும் போது ரொம்ப தின் லேயரா தான் நம்ம எடுக்கணும். வெள்ளரிக்காய்லாம் பாத்தீங்கன்னா அதோடைய தோல்ல தான் சத்து ஜாஸ்தியே. உருளைக்கிழங்குலயும் அந்த தோல் வந்து ரொம்ப மெலிசான பீலா தான் நம்ம எடுக்கணுமே தவிர நம்ம பீலரை வச்சு நல்லா நறுக்குன்னு அதை அப்படியே அந்த சதையோட நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரியன்ஸ், அதுவும் முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே லாஸ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ ஒரு தின் பீல்ல நம்ம எடுக்கிறது நல்லது. இப்போ எது நல்லா திக்கா எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கருணைய அந்த மாதிரி கருணைக்கிழங்க நம்ம எடுக்கலாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த காய், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, அது எல்லாமே நம்ம வந்து எடுக்கலாம். சேப்பு கிழங்குலயும் நம்ம அந்த திக் ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆனா இதே கேரட்டோ இல்ல உருளைக்கிழங்கோ வெள்ளரிக்காவோ இந்த மாதிரி காய்கறிகள்ல நம்ம ஒரு தின் லேயரா தான் நம்ம எடுக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குக்கிங், நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய டிபேட்டே போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா பச்சை காய்கறி சத்தானதா இல்ல சமைச்சது சத்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமைக்காத காய்கறி சத்து இருந்தாலும் அதிகபட்சமான சத்து எதுலன்னு கேட்டீங்கன்னா சமைச்சதுல தாங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதோடைய வேல்யூ இன்னும் அதிகமாகவே செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பசலைக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு கப்பு பசலைக்கீரைய நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அதுல கிட்டத்தட்ட 245 மில்லிகிராம்ஸ் நமக்கு கால்சியம் வந்து கிடைக்கும். ஆனா அதே பசலைக்கீரைய நீங்க பச்சையா ஜூஸ் பண்ணியோ இல்ல அதை சாலடாவோ நம்ம சாப்பிடும் போது 30 மில்லிகிராம் கால்சியம் தான் நமக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சில உணவுகளை நம்ம அதை சமைக்கும் போதுதான் அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த லியூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரீன் அண்ட் எல்லோயிஷ் கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இந்த கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல லியூட்டின் ஜாஸ்தியா இருக்கும். இது நம்மளுடைய கண்களுக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி பிளேவின் ஆயில்ஸும் அதிகமா இருக்கும். இது நமக்கு குக் பண்ணும் போதுதான் அதோடைய அப்சார்ப்ஷன் நமக்கு நிறையவே இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிலீஸே நமக்கு குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிடைக்கும். அதே மாதிரிதான் லைகோபென், இந்த பீட்ரூட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சையா சாப்பிடும் போது நல்ல நியூட்ரிஷன் இருக்குன்னா கூட அந்த லைகோபென்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு இதயத்துக்கு அவ்வளவு நல்லது. அது நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு முழுமையாவே கிடைக்குது. அதுல இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம செல்ல உணவுகள்ல நம்ம குக் பண்ணி எடுக்கிறது அவ்வளவும் நல்லதுங்க. அடுத்தபடியா நம்ம காய கட் பண்ற விஷயங்கள்ல நம்ம நிறைய தப்பு பண்றோம். சில நேரத்துல நம்ம கட் பண்ணும் போது கத்தி மொக்கையான கத்திய வச்சிருப்போம். அதை வச்சு நம்ம கட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டனிங் ஆயிடும். அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப காயை கட் பண்ற போது ஷார்ப்பான கத்தியோ இல்ல அருவாமனையோ நம்ம யூஸ் பண்றது நல்லது. அந்த ஷார்ப்பானதை நம்ம கட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸை கூட நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் காலிஃபிளவரோ இல்ல ப்ரொக்கோலியோ எல்லாம் நீங்க கட் பண்றீங்கன்னு வைங்க, அதோடைய அந்த தண்டையும் சேர்த்துதான் நம்ம வந்து எடுக்கணும். சோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாம நம்ம அதை கட் பண்ணும் போது ஒரு நீட்டான அந்த ஷார்ப்பான இதுல நம்ம கட் பண்ணும் போது அது அப்படியே நமக்கு நியூட்ரிஷன் லாஸ் ஆகாம அந்த என்சைம்ஸ் எல்லாம் ஒரு பக்கா ரிலீஸ் அது குக் பண்ணும் போது கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் ப்ராசஸ்ல தான் நமக்கு நிறையவே கிடைக்கும். சோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு காய வந்து ஒரு காய நம்ம எப்படி நம்ம
யூஸ் பண்றது, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்றத இப்ப பார்த்தோம். ஆனா பச்சை காய்கறிகள் ரொம்பவே நல்லது. ஆனா அதே பச்சை காய நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா ப்ராப்பரா கிளீன் பண்ணி அதை நம்ம ஒரு வேளையாவது நம்ம டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ 2 வேளை குக்டு டயட்டும் ஒரு வேளை சமைக்காத காய்கறிகளையும் நம்ம சேர்த்துக்கும் போது நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வழிவகுக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.